கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் திரும்புவோம். உவமைகளை குறித்து தொடர் போதனைகளை போதித்து கொண்டு வருகிறோம். அதனுடைய கடைசி பகுதியாக இன்றைக்கு உவமைகளை, இன்னும் சில உவமைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உவமைகளாக தேவன் ஏன் பேசினார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏன் பேசினார் என்றால், யூதர்கள் வெளிப்படையாக பேசின காரியங்களுக்கு சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அவரை எதிர்த்தார்கள். நீ தேவனுடைய குமாரனா என்று ஆண்டவர் என்ன செஞ்சாங்க, எதிர்த்து பேசினாங்க. அவரை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. தச்சனுடைய மகனாக பார்த்தார்கள், மரியாளின் மகனாக பார்த்தார்கள். ஆகையினாலே ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு, அவருடைய ஊழியத்திற்கு பயங்கர எதிர்ப்பு சொந்த ஜனங்களினாலே இருந்தது. ஆகையினால தான் அவர் என்ன செய்தார், இனிமேல் நான் உங்களிடத்தில் என்ன செய்ய போகிறதில்ல, வெளிப்படையாக பேச போகிறதில்ல, நான் இனிமேல் ஊமைகளாக தான் பேச போகிறேன். யாருக்கு அந்த ஊமையினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் சொல்லித்தரேன்ற மாதிரி சொல்லிட்டார். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கும் நாம் சில ஊமைகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒரு சத்தியத்தை கேட்டு அதை சரி என்று தெளிவாக தெரிந்து அதை விசுவாசிப்பது தேவனுடைய பிள்ளைகளுடைய மனப்பான்மை. ஆனால் அநேக சத்தியங்களை கேட்டும் அதை புரிந்து கொண்டும் ஆனால் அதை விசுவாசிக்காமல் கை கொள்ளாமல் இருப்பது பரிசேய மனப்பான்மை. எப்பயுமே கேலியும் கிண்டலும் பண்ணுறது மற்றவர்களை குற்றம் சுமத்துவது என்பது பரிசேயர்களுடைய சுவாபம். ஆண்டவர் ஊழியம் செய்யும்போது அதை நிறைய அதை செஞ்சாங்க. ஏன்னா ஆண்டவர் ஊழியத்தில் பரிசேயர்கள் செய்தியை கவனித்தது எதுக்குன்னா, அவரிடத்தில் என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம் என்று தான் அவங்க கவனித்தாங்க. அதுக்காக தான் வந்தாங்க. அவர் பேசுகிற சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வரல. அவரை எப்படியாவது குற்றம் சாட்டி அவரை என்ன செய்யணும், அவரை அகப்பட வைக்கணுன்றதுக்காகத்தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. அது பரிசேய மனநிலை. ஆனால் தான் எப்பவுமே நான் சொல்லுவேன், நம்ம எல்லோரும் ஒரு சர்ச்சுக்கு போகிறோம், ஒரு சர்ச்சில் அங்கத்தினராக இருக்கிறோம் அப்படின்னா, எப்போ அந்த ஊழியக்காரர் மேலேயும் அந்த சபையின் மேலேயும் நமக்கு ஒரு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்குதோ, அப்போ தான் நாம் என்ன செய்வோம், அவர் பேசுகிறத கவனிப்போம், அதை நாம் எடுத்துக்கொள்வோம். நமக்கு அந்த மதிப்பும் மரியாதையும் குறைஞ்சி போச்சுன்னா அந்த இடத்துக்கு போகிறது, அது நம்ம சர்ச்சாக இருந்தாலும் அந்த இடத்துல போய் உட்கார்றது வேஸ்ட்டு, உங்களுக்கு பிரயோஜனப்படாது. ஏன்னா உட்காந்து கேட்கும்போது என்ன மனநிலையில் கேட்போம், இவர் இது கரெக்டா, இவர் ஒழுங்கா, இப்படி மனம் என்ன செய்ய ஆரம்பிக்கும், யோசிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த ஊழியக்காரர் பேசுகிறத நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் அந்த மாதிரி ஒரு சிம்டம்ஸ் வந்துருச்சுனாலே நம்ம என்ன செஞ்சிடணும், நாம் எங்கே போய் உட்காந்தா ஒழுங்காக கேட்போமோ அங்கே போயிடணும். அது நல்லது. இல்லையா, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது நல்லது. ஆகையினால தான் நான் எப்பயுமே ஒரு சபையை தேர்ந்தெடுக்கும் முன்பாக நமக்கான சபை எது என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன செய்வேன்னா, நான் விசுவாசியாக இருந்த காலத்தில் ஒவ்வொரு வாரம் ஒரு சர்ச்சுக்கு போவேன். ஒரு 3 சர்ச்சு செலக்ட் பண்ணி வச்சுருப்பேன், இதில் எங்கே போகலான்னு. ஒவ்வொரு வாரம் ஒரு சர்ச்சுக்கு போவேன். சர்ச்சு முடிகிறதுக்கு முன்னாடி எந்திரிச்சு வந்துடுவேன். ஏன் அப்படின்னா, சர்ச்சு முடிஞ்சோடனே யார் வருவா, பாஸ்டரோ இல்லை பாஸ்டனுடைய அவருடைய மூப்பர்கள் யாராவது புதுசாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, அட்ரஸ் கேட்குறதுக்காக வருவாங்க, அல்லது ஃபோன் நம்பர் கேட்குறதுக்கு வருவாங்க. அதனால் என் ஆத்துமாவேன்னு சொல்லும்போது நான் எஸ்கேப் ஆயிடுவேன். ஏன்னா 3 சர்ச்சுக்கு போக வேண்டியிருக்கு. அடுத்த வாரம் ஒரு சர்ச்சு, அதுக்கு அடுத்த வாரம் ஒரு சர்ச்சு. போனதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணுவேன், எது நமக்கான சபைன்றது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டேன்னா அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டேன், வெளியில் வர மாட்டேன். அல்லேலூயா. அப்போ நமக்கான சபையை தேர்ந்தெடுக்க வேண்டியது நம்முடைய காரியம். அது நாம் செய்ய வேண்டிய வேலை. ஏன்னா நம்முடைய சபையை தேர்ந்தெடுத்து உள்ளே போயிட்டோம்னா பேசுகிற சத்தியத்தை ரொம்ப கவனமாக கவனிக்கணும், அதை புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ள முடியலைன்னா ஆராதனை முடிஞ்சோடனே பாஸ்டர்கிட்ட ஃபோன் பண்ணி டவுட்டு கேட்கலாம், தப்பு கிடையாது. புரிந்து கொண்டு அந்த சத்தியத்திற்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிந்து நடக்கணும். அப்போ நமக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய சமுதாயத்திலும் நம்முடைய வேலை ஸ்தலத்திலும் பலிக்கும். அல்லேலூயா. இப்பொழுது நாம் எந்த மாதிரியான மனப்பான்மையோடு இருக்கிறோம் என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். பரிசேய மனப்பான்மையில் இருக்கிறோமா,
அல்லது தேவ பிள்ளைகளுடைய மனப்பான்மையில் இருக்கிறோமா? சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு பெரும் முயற்சியை நாம் எடுக்கணும். அதில் ஒரு சிறு முயற்சியை சொல்கிறேன். உங்கள் மொபைலில் இருக்க இன்டர்நெட்டு, ஒரு செய்தியை கேட்குறதுனால, ஒரு நல்ல செய்தியை கேட்குறதுனால உங்கள் இன்டர்நெட்டு இல்லை இருக்கிற ஜிபி குறையுது அப்படின்னா அது நல்லது. கண்ட வீடியோவை பார்த்து அதை குறைக்கிறத காட்டிலும் ஒரு நல்ல செய்தியை, ஒரு நல்ல தேவ மனிதனுடைய செய்தியை கேட்டு அதனால் குறையுதுன்னா நீங்கள் ஜாஸ்தி ஜிபியை போட்டு என்ன செய்யலாம்? ரீசார்ஜ் பண்ணலாம். அல்லேலூயா. அப்போ சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு நாம் பெரும் முயற்சிகளை எடுக்கணும், பெரிய அளவில் செலவு செய்யணும். அது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், இந்த மூன்றிலுமே விடுதலையை கொண்டு வரும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். அந்த விடுதலை என்பது ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணுத்துலேயும் நடக்கும். கடைசியாக நடக்கிறது தான் சரீரத்தில். முதல்ல ஆவியில் நடக்கும், அடுத்த ஆத்துமாவில் நடக்கும், அதுக்கப்புறம் தான் சரீரத்தில் நடக்கும். நிறைய பேர் விசுவாச உடனே சரீரத்தில் ஒன்றையும் காணுமேன்னு நினைக்கிறாங்க. தவறு. ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு பொறுமை முக்கியம், அந்த அளவுக்கு காத்திருப்பும் முக்கியம். வாசிக்கலாம். லூக்கா 16வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். கொஞ்சம் வேகமாக வாசிப்போம். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயர் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ வென்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு லூக்கா 16 1 முதல் 16. பின்னும் அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, ஐஸ்வர்யன் ஆகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்பட்டிருக்கிறதென்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி. இனி நீ உக்கிரானக்காரனாய் இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பில் இருந்து என்னை தள்ளி போடுகிறானே. கொத்துகிறதற்கு எனக்கு பலன் இல்லையே. இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளி போடும்போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன் பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்று கேட்டான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும் போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதி உள்ளவன் அநேகத்திலும் அநீதி உள்ளவனாய் இருக்கிறான் என்றான். அநீதியான உலக பொருட்களை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? வேறொருவனுடைய காரியத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாய் இராவிட்டால் உங்களுக்கு யாதொன்றை சொந்தமாக கொடுப்பவர் யார்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவர்களை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். ஒரு ஐஸ்வர்யமுள்ள எஜமான் ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு ஒரு மேனேஜர் ஒரு ஆள் இருக்கிறான். இவன் என்ன பண்ணிட்டான்? எஜமானுடைய பணத்தை, சில பணங்களை இவன் திருடிட்டான். இவனுக்கு நல்லா தெரியும், எஜமான்கிட்ட மாட்டணும் அப்படின்னா வேலை போயிடும். அதனால் ஒன்று பண்ணுறான், எஜமானிடம் கடன்பட்ட மற்றவர்களை வரவழைத்து அவங்க எவ்வளோ கடன் பட்டிருக்காங்கன்னு கேட்குறான். அதை பாதியாக குறைச்சி எழுதுங்கிறான். இப்போ 100 தாளந்து 100 பொண்ணை அவங்க கடனாக பெற்றிருந்தாங்க அப்படின்னா
இல்லை 50ன்னு எழுது அப்படிங்கிறான். மேலோட்டமாக படிக்கும்போது அவன் ஏமாத்துற மாதிரி தெரியும். ஆனால் இங்கே என்ன செய்யறான் அப்படின்னா, அவன் தன்னிடத்தில் கடன்பட்ட, அதாவது எஜமானுடைய பணத்தை இவன் தான் என்ன செய்யறான், கொடுக்குறான். கடன்பட்டவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரம் இவனுக்கு இருக்குது, எஜமானதை கொடுத்துருக்கிறார். ஆகையினால இவன் என்ன செய்கிறான், இவனிடத்தில் கடன்பட்டவர்கள் 100 தாளந்து பொண்ணை கடன்பட்டவர்களுக்கு சொல்கிறான் 50 தாளந்தை மன்னிக்கிறான். மன்னிச்சு 50 தாளந்து மட்டும் நீ கொடுத்தா போதும், அதை மட்டும் கணக்கில் எழுதுன்னு சொல்கிறான். பொய் கணக்கு எழுதலை. ஏன்னா வசனத்தை வாசிக்கும்போது எஜமானுக்கும் அந்த விஷயம் தெரியுது. எஜமானுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு ஊழியக்காரனை என்ன செய்கிறான், மிச்சி கொள்கிறான். தன்னுடைய மேனேஜரை வந்து அவன் பாராட்டுறான். ஏன் இதை அந்த மேனேஜர் செஞ்சான் அப்படின்னா, எஜமான் நல்லவர்னு தெரியும், அதே நேரத்தில் நீதி உள்ளவர்னு அவனுக்கு நல்லா தெரியும். அவர் நீதியையும் கரெக்டாக செய்வார். ஸோ மாட்டிக்கிட்டா பனிஷ்மெண்ட்டு கண்டிப்பாக உண்டு. அதனால் இவன் என்ன பண்ணுறான் தெரியுங்களா, எஜமானிடத்தில் கடன்பட்ட மற்றவர்களுக்கு இவன் தயவை காட்டுகிறான். இவன் மன்னிப்பை என்ன செய்கிறான், கொடுக்குறான். ஏன் தெரியுமா, நான் அவர்களை மன்னித்தால் எஜமான் என்ன செய்வார், மன்னிப்பார். அந்த எண்ணத்தில் தான் அவன் அந்த காரியத்தை செய்கிறான். வாசிக்கலாம். மத்தேயு 22வது அதிகாரம் 2 முதல் 14 வசனங்கள். அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். மத்தேயு 22:2 முதல் 14. பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வர சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாதிருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய் என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொளுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது, எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது, கல்யாணத்துக்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்திற்கும் போய்விட்டார்கள். மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தை சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாய் இருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழி சந்துகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்து கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு ஊர்களிலே போய் தங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறமான இருளிலே போடுங்கள். அந்தப்படியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். பரலோக ராஜ்யம் தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று இந்த உவமை ஆரம்பிக்கிறார். ஒரு ராஜா வீட்டு கல்யாணம், எல்லாருக்கும் அழைப்பு போகுது, அழைக்கப்பட்டவர்கள் வரலை. இப்போ இன்னொரு வேலையாளை கூப்பிட்டு அவன் அனுப்புகிறார். திரும்ப போய் என்ன செய்ய, அழைக்கப்பட்டவர்கள் எல்லாத்துக்கும் திரும்ப அவங்கள அழைப்பின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவனை அசட்டை பண்ணுகிறார்கள். மற்றவங்க என்ன செய்கிறாங்க, அவனை அசட்டை பண்ணி அவமானப்படுத்தி அவனை கொலையே பண்ணிடுறாங்க. பாருங்கள், விருந்துக்கு வான்னு கூப்பிட்டதுக்கு என்ன கூத்து நடக்குது. ஒரு வேலைக்காரனை வந்து இன்விடேஷன் கொடுத்தவனை என்ன செஞ்சிடறாங்க, கொண்டுடுறாங்க. அப்போது ராஜா இதை கேள்விப்பட்டு தன்னுடைய படைகளை அவர் அனுப்புகிறார். அந்த யாரெல்லாம் அவனை கொண்டாங்களோ அவங்கள பூரா என்ன செஞ்சிடறாரு, கொண்டுடுறாரு. அடுத்து சொல்கிறாரு, அழைக்கப்பட்டவர்கள் வரல, நீ போய் என்ன செய்ய, தெரு முக்கில் போய் அங்கே இருக்கக்கூடிய நல்லவங்க கெட்டவங்க எல்லாரும் என்ன செய்ய, கூட்டிகிட்டு கல்யாண விருந்து கூப்பிடு அப்படின்னு. எல்லாரும் வந்தாங்க. வந்த எல்லாருக்கும் புது ட்ரெஸ்ஸு கொடுக்கப்படுது. இது அவங்களுடைய சம்பிரதாயம். கல்யாண வீட்டுக்கு வர்றவங்களுக்கு, ராஜா வீட்டு கல்யாணத்துக்கு வரும்போது அவர் என்ன செய்கிறார், எல்லாத்துக்கும் புது ட்ரெஸ்ஸு கொடுக்குறாரு. அதை போட்டுட்டு தான் என்ன செய்யணும், உள்ளே வரணும். அப்போது அழைக்கப்பட்டவர்கள் அநேகராக இருந்தும் அழைக்கப்பட்டவர்கள் வரல, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் என்ன செஞ்சாங்க, வந்தாங்க. இப்போ கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற ஒரு சம்பிரதாயம் யூதர்கள் மத்தியில் இருக்குது.
இப்போது ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுத்தும் ஒரு மனுஷன் என்ன செய்யலாத போடாமல் பழைய வஸ்திரத்தோடைய உட்காந்துருக்கிறான். பாருங்கள், கல்யாண வீட்டுக்கு அழைப்பு வருது, வர்றவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் கொடுக்குறாங்க. நீங்கள் கல்யாண வீட்டுக்கு வரும்போது பழைய ட்ரெஸ்ஸோடு வரலாம், தப்பு கிடையாது. ஆனால் அங்கே என்ன செய்யப்படும்? புதிய உடை கொடுக்கப்படும். அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் என்ன செய்யணும்? மாற்றிக்கிட்டு தான் கல்யாண வீட்டுக்குள்ளே போகணும். புது ட்ரெஸ் போடாமல் பழைய ட்ரெஸ்ஸில் என்ன செய்யக்கூடாது? போய் பங்கெடுக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, பாவிகள் அவர்கள் செய்த பாவத்தோடு சபைக்குள்ளே வரலாம், ஆனால் பாவியாவே சபைக்குள்ளே உட்கார முடியாது. இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு தான் என்ன செய்யணும்? அவர்கள் சபைக்குள்ளே இருக்க முடியும், இருக்கணும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பாவியாக ஒரு மனுஷன் வரலாம், ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவ பிள்ளையாக மாறி தான் என்ன செய்யணும்? சபையில் இருக்கணுமே தவிர வந்ததுலேருந்து 10 வருஷமாக பாவின்ற கேட்டகரியிலே ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. மத்தேயு 25வது அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளோடு தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லோரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடு ராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லோரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெய்களில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவெட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவு அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அடுத்த வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாது இருக்கிறபடியால் விழித்திருங்கள். சரி, 5 பேர் புத்தியுள்ள கன்னிகைகள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேலில் திருமணம் பார்த்திங்கன்னா 7 நாட்கள் நடக்குமா? இப்போ நடக்கிற திருமணங்கள் 7 நாட்கள் அந்த ஃபங்க்ஷன் நடக்குமா? முந்தியெல்லாம் அது 21 நாள் என்னமோ சொல்கிறாங்க, அது வரைக்கும் நடக்கும். இந்த 7 நாளில் எந்த நாளில் வேணுனாலும் மணவாளன் வருவார், மணவாட்டி ஆயத்தமாக இருக்கணும். விருந்துக்கு லேட்டாக யாராவது வந்தாங்கன்னா அவர்களை அனுமதிக்க மாட்டார்கள். இது அவருடைய வழக்கம். இந்த ரூலை இங்கே ஃபாலோ பண்ணால் யாருமே உள்ளே போக மாட்டீங்க. ஏன்னா எல்லாரும் ஒரு கல்யாணம்னு கூப்பிட்டா எப்போ தான் போகிறது? சாப்பாட்டு நேரத்துக்கு போகிறது. கல்யாணத்துக்கு எது கூப்பிட்டாங்க? அங்கே ஒரு கல்யாணம்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, மாப்பிள்ளை பொண்ணு அங்கே நிற்கிறாங்க, 2 வீட்டார் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சாப்பாட்டுக்கு போகணும். ஆனால் நான் இங்கே பார்த்த வரைக்கும் பெரும்பாலும் என்ன தான் பண்ணுறாங்க நம்ம மக்கள்? நேராக பந்திக்கு போகிறது, சாப்பிட்றது, சாப்பிட்டதுக்கப்புறம் தான் மாப்பிள்ளையவே மாப்பிள்ளை யாரும் பொண்ணு யாருன்னே பார்க்குறது. அது தவறு, அப்படி செய்யக்கூடாது. எப்பயுமே ஒரு ஃபங்க்ஷன்னா என்ன டைமோ அந்த டயத்துக்கு போய் பழகணும். அல்லேலூயா. அது யார் அழைத்திருந்தாலும் சரி, அது போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா சரியான நேரத்துக்கு போங்க, சரியான நேரத்துக்கு வாங்க. அப்போது 5 புத்தியுள்ள கன்னிகைகளுக்கு எண்ணெய் இருக்குது, 5 புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு எண்ணெய் இல்லை. இந்த கன்னிகள் 10 பேருமே மணவாட்டியினுடைய தோழிகள் தான். இவங்க எல்லாரும் மணவாளன் நினச்சிருந்தா இந்த எண்ணெய் இல்லாத கன்னிகளுக்கு எண்ணெயை கொடுத்துருக்க முடியும். ஏன்னா இவங்க எண்ணெய் வாங்குறதுக்கு சாயந்தரத்துக்கு மேலே வெளியில் போகிறாங்க. சாயந்தரத்துக்கு மேலே எல்லாம் அங்கே கடையெல்லாம் இருக்காது.
என்ன வாங்குறதுக்கு என்ன பண்ணுறாங்க அந்த காலகட்டத்தில், நாங்கள் வெளியே போய் என்ன வாங்கிட்டு வரோன்ட்டு சாயந்தரத்துக்கு மேலே போகிறாங்க. ஆனால் இந்த புத்தி இல்லாத கன்னிகைகள் ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறாருன்னா, என்ன இல்லைன்னு தெரியுது, இதை யார்கிட்ட கேட்டிருக்கலாம் அப்படின்னா மணவாளன்ட்ட கேட்டிருக்கலாம், கேட்டு வாங்கியிருக்கலாம். ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, வெளியில் போய் ஏதாவது கடைகளில் வாங்கிக்கலான்னு யோசிக்கிறாங்களே தவிர மணவாளன்கிட்ட போய் இதை கேட்டு நாம் பெற முடியும் என்கிற ஒரு அறிவு இல்லாமல் இருக்கிறார்கள். மணவாளன் நம்முடைய ஆண்டவர், எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கும், மணவாட்டி தோழிகள் என்பது சபையை குறிக்கும். சபையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு குறைவு அப்படின்னா முதல்ல யார்கிட்ட தான் போகணும், மணவாளன்கிட்ட தான் போகணும். இந்த உவமை குறிப்பாக யூதர்களுக்காக சொல்லப்பட்ட உவமை, புறஜாதிகளுக்கு இல்லை. ஏன்னா புறஜாதிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஆண்டோடைய பிள்ளையா கல்யாண வீட்டுக்குள்ளே போய் பங்கடைகிறாங்க. ஆனால் யூதர்களோ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறார், ரட்சிக்கப்படாத யூதர்களே இன்னும் தாமதிக்காதீங்க, மேசியாவான இயேசுவை ஏற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்று பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் வரணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு, இந்த உவமையின் மூலம் சொல்கிறார். அப்போ எண்ணெய் குறைவுபடும் போது ஆண்டவர்கிட்ட போய் கேட்கணுமே தவிர வேற எங்கே என்ன செய்யக்கூடாது, போய் கேட்கக்கூடாது. இந்த நாலேஜ் நமக்கு இருக்க வேண்டியது அவசியம். நம்ம குடும்பத்தில் என்ன குறைவு ஏற்பட்டாலும் சரி, பொருளாதாரத்தில் என்ன குறைவு ஏற்பட்டாலும் சரி, குடும்பத்தில் குழப்பங்கள் அதிகரிக்கிற நேரத்துலையும் சரி, என்ன செய்யணும், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சரியான கிறிஸ்தவ குடும்பத்தில் குழப்பத்துக்கு வேலையே கிடையாது. அல்லேலூயா. பிரச்சனை வரலாம், குழப்பம்லாம் அங்கே இருக்க முடியாது. என்ன செய்கிறேன்னே தெரில, நான் அப்படி இருக்கேன், குழம்பி போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய காலகட்டமே வராது. ஏன்னா தேவனோடு சரியான உறவு இருந்தால் தேவ ஞானம் நமக்குள்ளாக என்ன செய்யும், பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். தேவ ஞானம் இருந்தால் குழப்பத்துக்கு அங்கே வேலையே கிடையாது. பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணுன்றது தேவ ஞானம் நமக்கு சொல்லித்தரும். அல்லேலூயா. வாசிக்கலாம், மத்தேயு 5வது அதிகாரம் 15-16 வசனங்கள். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. விளக்கை கொளுத்தி, உதாரணத்துக்கு நம்முடைய வீடுகளெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு முன்பாக வரைக்குமே கரண்ட்டு போயிடுச்சுன்னா என்ன செய்வோம், விளக்கு, சிம்னி விளக்கு மாதிரிலாம் இருந்தது. இப்போ அது மாறி மெழுகுவத்தியாக மாறிடுச்சு. இப்போ நிறைய வீடுகளில் என்ன செஞ்சிட்டோம், யூபிஎஸ் அது இதுன்னு போட்டு கரண்ட்டு போனால் ஒரு லைட் இல்லை, எமர்ஜென்சி லைட் அந்த மாதிரிலாம் கொண்டு வந்துட்டோம். இப்போ ஒரு மெழுகுவத்தியை வெளிச்சத்துக்காக பொருத்துறோம் அப்படின்னா பொருத்தி என்ன செய்ய மாட்டோம், அதை டேபிளுக்கு அடியிலையோ இல்லை டிவி ஸ்டாண்டுக்கு அடியிலையோ வைக்க மாட்டோம். எது கொஞ்சம் உயரமான இடமோ அங்கே தான் என்ன செய்வோம், வைப்போம். ஏன் அப்படின்னா அந்த அறை முழுவதும் வெளிச்சம் என்ன செய்யணும், நல்லா வரணும். அதுபோல் மனிதர்களாகிய நீங்கள் நற்கிரிகளை செய்யும்போது பரலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த பிதா அவர் மகிமைப்படும்படி உங்களுடைய வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசிக்க கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எல்லாரும் பார்க்குற மாதிரி நன்மை செய்யுங்கன்னு ஆண்டவர் சொல்லலை, அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஏன்னா வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொன்னார். அதுதான் உண்மையான தாழ்மை. நாம் செய்கிற நன்மைகளை பிரஸ்தாவப்படுத்திக்கிட்டு இருக்கிறது இல்லை. நாம் இப்போ என்ன செய்யக்கூடாது, விளம்பரப்படுத்தக்கூடாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய பெயரை பெருமைப்படுத்துவது ஆண்டவரோட வேலை. நாம் நன்மைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம், விளம்பரத்துக்காக இல்லை, உண்மையாக இருதயத்திலேருந்து செய்யணும். அப்படி செய்து கொண்டே இருக்கும்போது நம்முடைய பெயர் என்ன செய்யலாம், ஆண்டவர் தான் என்ன செய்வார், அதை பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்குத்தத்தமே தான், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்போது நம்மளை ஃபேமஸ் ஆக்குறது யார் வேலை, ஆண்டவருடைய வேலை. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, புது புது பாட்டாக போட்டுட்டோம்னா
அதை பாட்டு ஹிட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன செஞ்சிடலாம், ஃபேமஸ் ஆகிடலான்னு நினைக்கிறேன். இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்க, நம்மளும் யூடியூப்பில் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஜனங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது கண்டென்ட்லாம் போட்டோன்னா நம்ம ஃபேமஸ் ஆகிடலான்னு நினைக்கிறேன். இதில் நிறைய பேத்துக்கு ஃபெயிலியர் வருது. ஃபெயிலியர் வந்தோடனே போ அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக யூடியூப்பில் போடுறதில்ல. நீங்கள் உலகமெங்கும் போய் சகல ஜாதிகளுக்கும் என்ன செய்யணுமா? அப்போது ஒரு யூடியூப்பில் இன்டர்நெட்டில் நம்முடைய செய்திகளை போடுறோம் அப்படின்னா உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் இன்டர்நெட் இருந்தால் போதும், உட்காந்த இடத்துல இருந்து என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. உலகமெங்கும் போய் ஒன்று நம்ம போகணும் அல்லது நம்ம பேசுகிற வார்த்தைகள் போகணும். அதற்காகத்தான் அது. ஃபேமஸ் பண்ணுறது யார் வேலை? ஆண்டவருடைய வேலை. நீங்கள் ஃபேமஸ் ஆகணும்னா நீங்கள் எந்த முயற்சி எடுக்க தேவையில்லை. தேவன் உங்களுக்கு கொடுத்த வேலையை உண்மையாக சின்சியராக அதை செஞ்சிங்கன்னா போதும். ஆண்டவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள்ள என்ன செய்யுங்க. அதான் வசனம். உங்களை உயர்த்துவது ஆண்டவருடைய வேலை, அது உங்கள் வேலை கிடையாது. அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் 24 முதல் 27 வசனங்கள். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின் கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனிதன். கன்மலை என்றால் பாறை. ஒரு பாறையாக இருக்கிற இடத்துல பெரிய அளவில் அஸ்திவாரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. சிவில் ஒர்க்கு தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். மணற்பாங்கான இடமா இருக்குன்னா தான் ஆழமாக என்ன செய்யணும், அஸ்திவாரம் போடணும். பாறை அதிகமாக இருக்கிற இடத்துல பாறையை லேசாக குடைஞ்சி உள்ளேருந்து என்ன செஞ்சிடலாம், பில்லர் போட்டுடலாம், போதும், அது நல்லா நிற்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கன்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டினவர். ஏன் அப்படி சொல்கிறாரு? பெருமழை வருது, பெரிய வெள்ளம் வருது, காற்றடிக்குது, இது எல்லாம் அந்த வீட்டின் மேலே மோதியும் அந்த வீடு என்ன செய்யலையா, கீழே விழுகலை. ஏன்னா அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்போ நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருக்காரு? நான் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் கன்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பானவன். அப்போ நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிக்காமல் அதன்படி செய்யாமல் யார் இருக்கிறானோ அவன் தன்னுடைய வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு. அதனால்தான் மணல் சரிவு, வெள்ளம் வந்து மணல் சரிவு ஏற்பட்டோன்னே வீடு என்ன செய்யுது, அந்த ஏரியாவில் கட்டப்பட்ட வீடுகள் எல்லாம் கீழே விழுது. ஏன்னா பெருமழை வருது, வெள்ளம் வருது, காற்றடிக்குது, அந்த வீட்டின் மேலே மோதின உடனே என்ன செய்யுது, அந்த வீடு விழுந்து முற்றிலும் அழிந்து போகிறது. அப்போ நம்முடைய வீடு எப்பயுமே எங்கே கட்டப்படணும்? நம்முடைய கன்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. நம்முடைய கன்மலை கிறிஸ்து. கிறிஸ்தவன் மீது ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவர் மீது நம்முடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்கணும். அப்படி வச்சோன்னா நம்முடைய வாழ்க்கை நிலைச்சி நிற்கும், நாம் புத்தியுள்ள மனிதனாக இருப்போம். கிறிஸ்துவை தவிர வேறு எதன் மீதும் வேறு யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா அது மணலின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு சமம். எப்போ இடிஞ்சு விழுகும்னு உங்களுக்கே தெரியாது. சிலருடைய நம்பிக்கை சொந்தக்காரங்க மேலே இருக்கு, சிலருடைய நம்பிக்கை துபாயில் இருக்க மாமா மேலே இருக்கு, சிலருடைய நம்பிக்கை அவங்க பார்க்குற வேலையில் இருக்கு. அப்படிலாம் இருந்தால் ஒரு நாள் ஒரு பாடத்தை படிப்பீங்க. என்ன பாடம்? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதை நம்புனா இப்படித்தான், இவரை நம்புனா இப்படி. ஏன்னா
மனிதர்கள் ஒரு நேரம் உதவி செய்யலாம், 2 நேரம் உதவி செய்யலாம், எல்லா நேரமும் உதவி செய்ய முடியாது. உதவி செய்கிற நேரத்தில் அவர்களை நல்லவர்கள் என்றும், உதவி செய்ய முடியாத நேரத்தில் அவங்களை கெட்டவங்கன்னு சொல்லிட்டு வரதில் அர்த்தம் இல்லை. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது. நான் தான் வீட்டில் அடிக்கடி பேசும்போது சொல்லுவேன், என்ன நடந்தாலும் நன்றி, யார் கைவிட்டாலும் நன்றி. யார் கைவிட்டாலும் நன்றி. யாருக்கு? ஆண்டவருக்கு. எதுக்கு ஆண்டவருக்கு நன்றி? யாரோ ஒருத்தவங்கள நம்புனீங்க, அவங்க கைவிட்டாங்க. இதுக்கும் ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் இவங்க திருப்பி இவங்க நல்லவங்களாம், அதை காட்டுறதுக்கு யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. தப்பு. சத்தியமே புரியலைன்னு அர்த்தம். தீமையான காரியங்கள் கொண்டு வந்தது பிசாசு, உள்ளே விட்டது நாம். ஆண்டவருக்கு இந்த சீனில் இந்த இடத்துல எந்த சீனுமே கிடையாது. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? திரும்பி பார்த்து, ஏன்னா அவருக்கு தெரியாமல் நடக்காது இல்லையா? அவருக்கு தெரியாமல் நடக்காது. ஆனால் அவரால் நீங்கள் அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா அவரால் தடுக்க முடியாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. பூமியில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள். அப்போ பூமியில் அதிகாரத்தை தேவன் யார்கிட்ட கொடுத்துருக்காரு? மனிதன்கிட்ட கொடுத்துருக்காரு. உங்கள் குடும்பத்துக்குள்ளே எது வரணும், எது வரக்கூடாதுன்னு முடிவு பண்ண வேண்டியது யார்? நீங்கள். ஆண்டவர் இல்லை. ஆண்டவருக்கு தெரியாமல் நடக்காது. ஆண்டவருக்கு தெரியாமல் நடக்காது தான். ஆனால் ஆண்டவரால் தடுக்க முடியாது, நீங்கள் தடுக்கலைனா. அல்லேலூயா. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியினுடைய அதிகாரத்தை தேவன் தம்முடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன் கையில் கொடுத்துருக்காரு. உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஆசீர்வாதம் வரணுமா, சாபம் வரணுமா? எந்த சத்தியத்தை நம்ப போகிறீங்க? எது சத்தியம்? முதல்ல அவர் பூமியிலே சுற்றித்திருந்த நாள் வரைக்கும் நன்மை செய்கிறவராகத்தான் என்ன செஞ்சார்? அப்போ இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை சபைக்குள்ளே போக விடாமல் தான் பிசாசு என்ன செய்யறான்? நிறைய ஊழியக்காரர்களே கெடுத்து வச்சிருக்கான். ஆண்டவர் சோதிப்பார். நல்லா சிரிச்சுக்கிட்டே இருக்காத, கண்டிப்பாக அழுவ. இப்படிலாம் பேசுறது. ரொம்ப சிரிக்காதப்பா, நீ கண்டிப்பாக அழுவ அப்படிங்கிறது. கடவுள் என்ன செய்வார்? நல்லவங்களை தான் சோதிப்பார். அதாவது இவங்க பூரா நல்லவங்களாம். அவருக்கு வேறு வேலையே கிடையாது. இந்த நல்லவங்களை சோதிக்கிறது தான் அவருக்கு வேலை. அதுக்கு யோபுவின் துணைக்கு கூப்பிட்டுக்கிறது. அவர் என்ன சொன்னார்? யோபோட ஒய்ஃப் சொல்லிச்சு பார்த்துங்க, தேவனை தூஷித்து இன்னுமா உம்முடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கீர், நீர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா அப்படிங்குது. யோபுவே வாக்குமூலம் கொடுக்குறாரு. அந்த வசனம் யார் கண்ணுக்கும் தெரியாது. நான் மிகவும் பயந்த காரியம், நான் மிகவும் அஞ்சினது. நல்லா வச்சிருக்கும் போது உன்னை பயப்பட சொன்னது யாரு? யாரு? ஆண்டவர் அத்தனை பிள்ளைகளை கொடுத்து எல்லாரையும் செல்வ செழிப்பா அந்த ஊர்லேயே உன்னை பெரிய மனுஷனை ஆக்கி உட்கார வச்சதா ஆண்டவருக்கு நன்றி சொல்றதை விட்டு எதுக்கு பயந்த? ஒரே நாளில் என் சொத்து பூரா அழிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுறது? ஒரே நாளில் என் பிள்ளை பூரா செத்து போனால் என்ன ஆகுறதுன்னு யோசிச்சதுனால தான், பயந்ததுனால தான் உனக்கு என்ன நடந்துச்சு? அப்போது பயம் என்பது அவிசுவாசத்தின் வெளிப்பாடு. ஆண்டவர் மீது விசுவாசமாக இருக்க வேண்டிய நீ அவிசுவாசப்பட்டு பிசாசுக்கு கதவை திறந்து விட்டு அவன் உள்ள வந்து கிரிக்கெட் விளாண்டு போகிறான். அல்லேலூயா. அப்போ யோபுவுக்கு இதெல்லாம் ஏன் நடந்துச்சு அப்படின்னா, அது யோபுனுடைய அறியாமை. யோபு அங்கே தவறு பண்ணுறார். ஆண்டவர் வேலியடைத்து பாதுகாத்து வச்சிருக்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே, ஒரு குடும்பத்துக்குள்ளே பிசாசுனால கண்டிப்பாக உள்ள நுழைய முடியாது. ஆண்டவர் மீறலாம் பிசாசு உள்ளவே வர முடியாது. ஆனால் எப்படி உள்ளே வந்தான்? கதவை திறந்து விட்டது யோபு, பயம் என்கிற அவிசுவாசம். அப்போ நம்ம குடும்பத்தில் ஏதாவது தீமைகள், ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா முதல் காரணம் யார்? முதல் காரணம் பிசாசு. தீமைக்கு முழுமுதற் காரணம் பிசாசு. ரெண்டாவது நம்ம வீட்டுக்குள்ளே எது நடக்கணும், எது நடக்கக்கூடாதுன்ற உரிமையை தேவன் நம்முடைய கையிலே கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை உண்டாக்குனதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் பேர் வைக்கிற உரிமையை தேவன் ஆதாமிடமும் ஏவாளிடம் மட்டும்தான் கொடுத்தார். அதுக்கப்புறம் ஆண்டவர் எதுக்குமே பேர் வைக்கல. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பூமியின் அதிகாரத்தை தேவன் மனுஷன்கிட்ட கொடுத்தார். இன்னைக்கு வரைக்கும் அதை எடுக்கலை. அப்போ குடும்பத்துக்குள்ளே ஆண்டவரே இப்படி நடந்துருச்சு ஆண்டவரேன்னு ஆண்டவர் நோக்கி கதறதுல அர்த்தம் இல்லை. சத்தியத்தை அறியும் போது தான் விடுதலை. ஏன் இது நடந்துச்சு, நான் எங்கே தப்பு விட்டேன்னு முதல்ல என்ன செய்யணும்?
ஆண்டவர் சமூகத்தில் உட்காந்து ஆராய்ந்து பார்க்கணும். என் அனுமதி இல்லாமல் என் குடும்பத்துக்குள்ளே இது நடக்கவே முடியாது. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. அப்போ என்ன செய்யணும்? எங்கே அனுமதி கொடுத்தோமோ அந்த இடத்துல அனுமதி மறுக்க வேண்டும். உங்கள் ஜெபத்தில் விசுவாசத்தை என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் தெரிஞ்சோ தெரியாமல் இந்த இடத்துல அனுமதி கொடுத்தனால இந்த தீமை என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருந்தேன்னா இப்போ நான் அந்த காரியத்துக்கு அனுமதி மறுக்கிறேன்னு சொல்லணும். நீங்கள் அப்படி சொல்லிட்டீங்கன்னா ஆண்டவரால் வேலை செய்ய முடியும். அதுதான் தேவனுக்கு நாம் அனுமதி கொடுப்பது. அல்லேலூயா. ஏன்னா அவர் ரொம்ப நல்லவர். கொடுத்த அதிகாரத்தை ஒரு நாள் அவர் என்ன செய்கிறதில்ல, திரும்ப வாங்கிறதில்ல. அவர் நினச்சிருந்தா பிசாசை ஒரு செகண்டில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கலாம். ஏன் இன்ன வரைக்கும் விட்டு வச்சிருக்காருன்னா அவருடைய கிருபை. பிசாசை தேவதூதனாக உண்டாக்குனதே ஆண்டவர் தான். அந்த வகையில் பிசாசுக்கும் அப்பா அவர் தான். முதல்ல இது புரியணும். அல்லேலூயா. லூசிஃபரை உண்டாக்குனது யார்? தேவதூதனாக வர்ஷிப் லீடராக ஆண்டவர் தான் உண்டாக்குனார். அவன் தேவனுக்கு மேலாக தன்னை நினச்சி என்ன செஞ்சான்? கீழே விழத்தள்ளப்பட்டு போனான், பிசாசாக மாறினான். அவனை உருவாக்கின விதத்திலும் அவர் தான் தகப்பன். பாவம் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும்னு விட்டு வச்சிருக்கிறார். பிசாசுக்கே கொடுத்த அதிகாரத்தை ஆண்டவர் இன்னும் வாங்கலைன்னா நமக்கு கொடுத்த அதிகாரத்தை அவர் வாங்கிடுவாரா? கிடையாது. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் செய்ய வேண்டிய எல்லா காரியமும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லாம் முடிந்தது. இனிமே செய்ய வேண்டிய வேலை யார் செய்யணும்? அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம், அவருடைய சீசர்களாக இருக்கக்கூடிய நாம தான் என்ன செய்யணும்? காரியத்தை செய்யணும். சில சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். என் குடும்பத்தில் ஏதாவது நடக்குதுன்னு தெரிலையா? ஆண்டவர் ஏதாவது அனுமதிக்கிறாருன்னு தெரில. ஆமாம், ஆண்டவரும் பிசாசும் ஒரு கூட்டணி போட்டு பிசாசை கொண்டு வர தீமைக்கெல்லாம் இவர் என்ன செய்கிறாரு? கீழே சாங்ஷன் லெட்டரில் சைன் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கார். போ, இந்த வீட்டில் போய் பண கஷ்டத்தை கொடு, இந்த வீட்டில் போய் என்ன செய்ய, குழப்பத்தை உண்டு பண்ணு அப்படின்னு சொல்லி பிசாசு ஆண்டவர் கூட்டணி போட்டுக்கிட்டு சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி பேசுகிறாங்க. ஆண்டவர் ஏன் தான் அனுமதி கொடுத்தாருன்னு தெரியலையா? முதல்ல ஆண்டவர் கொடுத்தாருனாங்க, அப்புறம் கொஞ்சம் டெவலப் ஆகி என்ன பண்ணிட்டாங்க? ஆண்டவர் கொடுக்கல, ஆனால் ஆண்டவர் ஏன் அனுமதிச்சாருன்னு தெரியல. ஆண்டவர் ஒன்றும் அனுமதிக்கலை. சில நினைக்கிறாங்க யோபுக்கு ஆண்டவர் அனுமதிச்சார்ல. என்ன அனுமதிச்சார்? ஆண்டவர் அனுமதிக்கலாம் இல்லை. பிசாசு சொல்கிறான், ஆண்டவரே யோபுக்கு உண்டான எல்லாத்தையும் வேலி அடித்து பாதுகாத்துருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் உன் கரத்தில் இருக்குன்னார். ரெண்டுமே உண்மை. ஆண்டவர் பாதுகாத்துந்தார். ஆனால் வேலியை உடைச்சிக்கிட்டு வெளியே வந்தது யோபு. பயம் என்கிற அவிசுவாசத்தின் வெளிப்பாடாக இருக்கக்கூடிய பயத்தை வைத்து கொண்டு அந்த வேலியை உடைச்சிட்டு வெளியே வந்தது யோபு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு உண்டானவைகளும் உன் கரத்தில் இருக்குது. இவர் தூக்கி கொடுக்கலைங்க. நிறையா பேர் அப்படின்னு நினைக்கிறாங்க, இவர் தூக்கி பிசாசு கையில் கொடுத்துட்டாரு. அவரெல்லாம் அவனும் கொடுக்கல. யோபு போனான் வெளியில். இருதயத்தில் பயம் இருந்துச்சுன்னா, எதை குறித்தாவது பயம் இருந்துச்சுன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் ஆண்டவரை நம்பலை, நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கலை. நீங்கள் விசுவாசிக்காதனால தான் அவிசுவாசமாக இருக்கீங்க. அதனால தான் பயம் இருக்கு. அல்லேலூயா. கிறிஸ்து என்கிற கண்மலையை தவிர வேறு எதன் மீதும் நம்முடைய விசுவாசம் இருக்கக்கூடாது. இருந்தால் ஃபெயிலியர்களை நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவோம். அதை நல்லா புரிஞ்சுங்க. என்ன தேவைகளாக இருந்தாலும் ஆண்டவரை தான் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். அவருக்கு தெரியும் யாரை எந்த சூழ்நிலையில் எப்படி அனுப்பி உங்களுக்கு உதவி செய்ய வைக்கணும். அல்லேலூயா. அப்போ மணலின் மீது வீடை கட்டின புத்தி இல்லாத மனிதனை போல் நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கண்மலை, கிறிஸ்து என்கிற கண்மலையின் மீது வீட்டை கட்டின மனுஷனுக்கு ஒப்பா நாம் இருக்கணும். மத்தேயு 9:16. ஒருவனும் கோடி துண்டை பழைய வஸ்திரத்தோடு இணைக்க மாட்டான். இணைத்தால் அதனோடு இணைந்த துண்டு வஸ்திரத்தை அதிகமாய் கிழிக்கும், பீறலும் அதிகமாகும். இங்கே பழைய வஸ்திரம் புதிய வஸ்திரம்னு பேசுகிறார் இல்லையா? பழைய வஸ்திரம் என்பது பழைய உடன்படிக்கையை ஆண்டவர் பேசுகிறார். புதிய உடன்படிக்கையை குறித்து பேசுகிறார். பழைய உடன்படிக்கையில் நிறைய பீறல்கள் இருக்குது, நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்குது. அதையும் புதிய உடன்படிக்கையும் சேர்த்திங்கன்னா இந்த பழைய உடன்படிக்கையின் பீறல்கள் புதிய உடன்படிக்கையும் பீறுற அளவுக்கு இது என்ன செஞ்சிடும். அதுக்கு ஒரு உதாரணம், பழைய உடன்படிக்கையின்படி யூதர்கள் ஆண் பிள்ளைகள் எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்படணும்.
ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்ததுக்கப்புறம், அவர் சிலுவைக்கு போய் பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் புதிய உடன்படிக்கை ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாய் மாறினவர்களை பார்த்து யூதர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? விருத்த சேதனம் பண்ணணுன்றான். அப்போ தான் பவுல் எழுதுகிறாரு, தேவையில்லை, இருதயத்தில் நமக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டுருச்சு, ஆகையினால என்ன செய்ய வேண்டியதில்லை, இனிமேல் அதை ஃபாலோ பண்ண வேண்டியதில்லை. இப்போ ரெண்டையும் சேர்த்து பேசிக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்? ஆண்டவர் ஆரம்பம் முதல் இப்போ வரைக்கும் கிருபையுள்ள தேவனாக தான் இருக்கிறார். பழைய உடன்படிக்கையில் ரூல்ஸை கொடுத்த ஆண்டவர் அவங்க எல்லாம் அதை ஃபாலோ பண்ணிடுவாங்கன்றதுக்காக கொடுக்கல. ஃபாலோ பண்ண முடியாமல், ஆண்டவரே எங்களால் முடியலை, நாங்கள் பாவியாக இருக்கோன்னு உணரணும்னு தான் கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த ஒரு மனுஷனும் நீதிமான் ஆக்கப்படுகிறது இல்லை. திரும்ப ஆண்டவர்கிட்ட தான் வருவாங்க அப்படிங்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பழைய உடன்படிக்கையிலே ஆண்டவர் பலிகளை கொடுத்தாரு பாருங்க, அது தேவனுடைய கிருபை. ஒரு மனுஷன் பாவத்திலேருந்து தப்பிக்கணும், டெம்பரவரியாக தப்பிக்கணும்னா பலி செலுத்தணும். இவனுக்காக ஒரு மிருகம் சாகணும். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு ஒரு நாளும் உண்டாகாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37 முதல் 39 வசனங்கள். ஒருவனும் புது திராட்சரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அடுத்த வசனம். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்த உடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். பழைய திராட்சை ரசம் பழைய உடன்படிக்கையையும் புதிய திராட்சை ரசம் புதிய உடன்படிக்கையும் குறித்து பேசுகிறார். புது திராட்சை ரசத்தை பழைய துருத்தி, அதாவது பாத்திரத்தில் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது. அப்படி வச்சா அது என்ன செஞ்சிடும், பாத்திரம் கிழிஞ்சிடும். அது துருத்தினா தோலினால் செய்யப்பட்ட பை. பழைய ரசத்தை குடிக்கிறவன் புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லது என்று சொல்லுவான். பழைய உடன்படிக்கையில் பழகின ஆட்கள் புதிய உடன்படிக்கை என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுதான் கரெக்டுன்னுவாங்க. துருத்தி என்பது ஒரு மாட்டு தோலில் செய்யக்கூடிய ஒரு தோலினால் ஆன பை. திராட்சை ரசத்தை உள்ளே ஊற்றின உடனே அது புளிக்க ஆரம்பிக்கும். அப்போ கொஞ்சம் கேஸ் மாதிரி வெளியில் வருமா. இது புது துருத்தியாக இருந்தால் அந்த கேஸ் வெளியே வரும்போது கொஞ்சம் விரிவடைந்து கொடுக்குமா. ஆனால் பழைய துருத்தியாக இருந்தால் கிழிஞ்சிருமா, கிழிஞ்சு அந்த திராட்சை ரசம் பூரா வேஸ்ட் ஆகிருமா. அதனால தான் சொல்கிறாரு, புது ரசத்தை பழைய துருத்தியில் வைக்காத, புது ரசத்தை எதை தான் வைக்க, புது துருத்தியில் தான் வைக்கணும். இப்போ நம்ம இந்த கேரளா மாதிரியான ஸ்டேட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா வைன்னு சொல்லுவாங்க. வைன் என்ன செய்வாங்கன்னா அவங்களே தயார் பண்ணுவாங்க. திராட்சை பழத்தை வச்சு அதை ரொம்ப நாள் அதை ஊற வச்சு அந்த மாதிரிலாம் செய்வாங்க. அதில் பல வருட பழமையான ஒயின் தான் எல்லாருக்கும் என்ன செய்வாங்க, விரும்புவாங்க. புது ஒயினை என்ன செய்ய மாட்டாங்க, யாரும் விரும்ப மாட்டாங்க. அதே போல் பழைய உடன்படிக்கையில் பழகின ஆட்கள் புதிய உடன்படிக்கைக்கு உடனே என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வர முடியும். சிலர் என்ன சொல்லிடுவாங்க, இல்லை இல்லை வேண்டாம், நாங்கள் பழைய உடன்படிக்கையில் இருந்துக்கிறோன்னு சொல்லிடுவாங்க. யூதர்கள் எப்பயுமே பழைய துருத்தியாக தான் இருப்பான். ஆனால் புறஜாதிகளாக நீங்களும் நானும் புது துருத்தியாக புது திராட்சை ரசமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்படி இருந்தால் தான் புதிய புதிய வெளிப்பாடுகளை நாம் பெற்று சுதந்திரிக்க முடியும். ஆண்டவர் நம்மை குறித்து எப்படி சொல்கிறாருன்னா, நாம் எப்பயும் விழிப்பாக இருக்கணும். அதாவது புறாவை போல கபடற்றவர்களாகவும் சர்ப்பத்தை போல பாம்பை போல வினா உள்ளவர்களாகவும் இருக்கணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவத்தில் புறாவை போல இருக்கணும், அதை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ரொம்ப சாந்தமாக ரொம்ப இதாக இருக்கணும், அதெல்லாம் நல்லது தான். ஏன்னா சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். அதை தான் தமிழில் பழமொழி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, பொறுத்தார். சாந்த குணம் எப்பொழுதுமே எல்லாரையும் சம்பாதிக்க வைக்கும். அல்லேலூயா. மற்றவர்களுக்காக கொடுக்கிற அந்த தன்மை நிறைய பேர் என்ன செய்யும், சம்பாதிக்க வைக்கும். அல்லேலூயா. அப்போது புறாவை போல மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் கபடு அற்றவர்களாகவும் இருக்கணும்.
நமக்கு யாராவது தீமை செய்ய வர்றாங்கன்னா அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு வினாவை போலவும் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு தீங்கு செய்தவர்கள் யார்? யார் தீங்கு செய்தது? யூதர்கள், சொந்த ஜனங்கள். அதே தான் நமக்கும். அவருக்கே அப்படின்னா நமக்கும் அதுதான். எங்கேயோ இருக்கிற நண்பன் உதவி செய்வான், உபத்திரவம் செய்ய மாட்டான். உதவி செய்ய முடியலன்னா கூட உபத்திரவம் செய்ய மாட்டான். உதவியும் செய்ய மாட்டான், உபத்திரவமும் செய்வான். இவன் யாருன்னா யார்? சொந்த ஜனம்தான், சொந்தக்காரவங்க. இப்போ புரியுதா? அவங்க தான் செய்வாங்க. அதனால தான் ஆண்டவர் ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரையும் இவங்க தள்ளி தான் வச்சார். ஆண்டவரையும் பார்க்க முடிய தாயாரும் சகோதரிகளும் சகோதரர்களும் வந்திருக்காங்க. அடுத்து என்ன சொன்னார்? அப்படியா, உடனே உள்ள விடுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னார. யார் என்னுடைய தாய்? யார் என்னுடைய அப்படின்னு கேட்டார். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன்தான் எனக்கு தாயும் சகோதரனுமாக இருக்கான். அப்போ ஆண்டவர் மாம்ச உலகத்திலிருந்து ஆவிக்குரிய உலகத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார். ஷிஃப்ட் ஆனதுனால தான் மாம்ச பிரகாரமாக இருந்த தாயையும் மாம்ச பிரகாரமாக இருந்த சகோதரர்களையும் அவர் தாய் சகோதரர்கள்னு சொல்லலை. அவர் அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டியில் தான் இருக்காரே தவிர ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டியில் அவர் இல்லை. ஆவிக்குரியவர்கள் ரசிக்கப்பட்டவர்கள் என்று சொல்கிற நீங்கள் ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டியில் இருக்கிறீங்களா, அல்லது இன்னும் மாம்ச பிரகாரமான சொந்த பந்தங்களோடு தான் உங்களுடைய விருப்பங்கள், உங்களுடைய ஆசைகள், உங்களுடைய சந்தோஷங்கள் எல்லாம் இருக்குதா? ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்டிவிட்டியில் வந்துட்டிங்கன்னா ஆண்டவர் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு போனாரான்னு கூட தெரில. போயிருக்கலாம், எப்பயாவது ஒரு டைம் போயிருக்கலாம். ஆனால் அவர் அதிகமாக இருந்தது யார் கூட தாங்க? சீசர்கள் கூட தான் இருந்தார், ஜனங்க கூட தான் இருந்தார். அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய குடும்பம், ஆவிக்குரியவர்கள் என்றால் அப்படி தான் இருக்கணும். அதுக்காக சொந்த பந்தங்களை பார்க்காதீங்க, விசாரிக்காதீங்கன்னு சொல்லலை. உடைய ஈடுபாடு அதிகமாக எங்கே இருக்குது? மாம்ச சொந்தம் பக்கமா அல்லது ஆவிக்குரிய சொந்தம் பக்கமா? மாம்ச சொந்த பக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் ரசிக்கப்பட வேண்டியிருக்குது, ஆவிக்குரியவர்களாக மாற வேண்டியது இருக்குது. அல்லேலூயா. உங்களுடைய சந்தோஷம் முழுக்க ஆவிக்குரிய சொந்தங்களோடு இருந்துச்சுன்னா நீங்கள் சரியாக ரசிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்போயுமே புது துருத்தியாக இருக்கணும். அப்போ தான் புதிய ரசம், புதிய வெளிப்பாட்டை நாம் பெற முடியும். அல்லேலூயா. ஒரு விசுவாசிக்கு விசுவாசம் தேவை ஆண்டவர் மேலே. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல் பொறுமை வேணும். மூன்றாவது காத்திருப்பு இருக்கணும். இது 3 இருக்கணும். விசுவாசம், பொறுமை, காத்திருப்பு. இது 3 இருந்தால் அந்த விசுவாசி எதை விசுவாசிக்கிறாரோ அதை கண்டிப்பாக பெறுவார். அல்லேலூயா. வாழ்க்கையில் காத்திருப்பு இல்லைன்னா நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து எதையுமே பெற முடியாது. வாக்குத்தத்தங்கள் தேவன் நமக்கு கொடுக்கிறார், அது நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம். விசுவாசிகளின் தகப்பன்னா யாருங்க? யார் சொல்லுவாங்க? ஆபிரகாம். அவர் காத்திருந்தார். ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு, வாக்கு பண்ண அடுத்த வருஷம் நடக்கலை, வெயிட் பண்ணார். அப்போ விசுவாசத்தோடு பொறுமையோடு காத்திருக்கும் போது தான் தேவன் சொன்ன முழுமையான ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சிட்டைகள் எடுத்து உயர. அப்போ வெயிட் பண்ணணும், பொறுமை. எல்லாருக்கும் என்னென்னா இன்றைக்கி உடனே நடந்துடணும். 2 நாளாக விசுவாச அறிக்கை சொன்னேன், 3 நாள் நடக்கலைன்னா ஆமாம் போ, என்னத்தை விசுவாச அறிக்கை சொல்லி என்ன பண்ணுறது? விசுவாச அறிக்கைன்றது நீங்கள் நினைக்கிற நேரத்தில் நடக்கிறதுக்கு இல்லை, நடக்கிற வரைக்கும் சொல்லணும். அதுக்கு பேர் தான் விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. அதுக்கு தான் லிஃப்ட் அடிக்கடி நான் சொல்கிற உதாரணம் வரும். லிஃப்ட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா நீங்கள் 2வது மாடிக்கு போகணும்னா லிஃப்ட்டுக்குள்ளே போய் எந்த பட்டன் அமுக்கணும்? எந்த பட்டன் அமுக்கணுங்க? 2ன்றதை அமுக்குனீங்கன்னா என்ன ஆகும்? இல்லையா? நான் இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் இருக்கேன், அதனால் எதை தான் அமுக்குவேன்? ஜி இல்லைன்னா 0. ஒரு சில லிஃப்ட்டில் 0ன்னு இருக்கும், ஒரு சில லிஃப்ட்டில் ஜின்னு இருக்கும். நான் ஜி தான் அமுக்குவேன்.
கிரவுண்ட் ஃப்ளோரை தான் அமுக்குவேன்னு அமுக்குனீங்கன்னா 314 வருஷம் ஆனாலும் சரி ஒரு மாடி கூட ஏற மாட்டீங்க. ஆனால் நான் கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் நிற்கிறேன், ஆனால் நான் போக வேண்டிய இடம் அது 2வது மாடி அப்படின்னு சொல்லிட்டு 2 அமுக்கிட்டிங்கன்னா லிஃப்ட்டு போக ஆரம்பிச்சோம். அமுக்கிற உடனே 2வது மாடிக்கு போயிடுவீங்களா அப்படின்னா இல்லை. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து எங்கே தான் இருப்பீங்க? இதுதான் விசுவாச அறிக்கை. நான் இன்றைக்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கலாம், விசுவாசத்தை நான் அறிக்கை பண்ணுறேன். எங்கே போகணுமோ அதை நோக்கி நான் என்ன செய்கிறேன்? விசுவாசத்தை வசனத்தின் மூலமாக அறிக்கை செய்கிறேன். அறிக்கை செஞ்ச உடனே அங்கே போயிடுவேன் நானா? இல்லை. ஆனால் கண்டிப்பாக கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க மாட்டேன். இல்லையா? போக ஆரம்பிச்சிருவேன். இதுதான் விசுவாச அறிக்கை. சில அது ஏதோ வெளிநாட்டு சத்தியம்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து ஏதோ வந்திருக்கியா அப்படின்னு. எல்லாம் பைபிள் வசனம். தேவனுடைய வார்த்தையை எனக்கானதாக மாற்றி நான் பேசும்போது அது விசுவாச அறிக்கை. அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என்னுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாகும். பொருளாதார குறைவுகள் இருக்கும்போது வசனத்தை அடிக்கடி சொல்லணும். கர்த்தர் மேய்ப்பராக இருக்கிறார் நான் சொல்லணும். இல்லையா, ஒரே குறைவாக இருக்குது, அதை தானே சொல்ல முடியும், அதானே உண்மை அப்படின்னா எத்தனை தடவை சொன்னாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்லை. வாக்குத்தத்தங்கள் நிறைவேற காத்திருப்பு மிக மிக அவசியம். லூக்கா 12வது அதிகாரம் 42வது வசனம். லூக்கா 12:42. அதற்கு கர்த்தர், பணிவிடைக்காரருக்கு தகுதியான காலத்திலே படி கொடுக்கும்படி எஜமான் அவர்கள் மேல் அதிகாரியாக வைக்கத்தக்க உண்மையும் வேகமுள்ள விசாரணைக்காரன் யாவன்? எஜமானனுக்கு எந்த மாதிரியான ஆள் வேணுமா? ஒரு அதிகாரியாக ஒருத்தனை வைக்கணும். அவர் எப்படி இருக்கணுமா? உண்மையும் விவேகமும் உள்ள, புத்தியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அறிவாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் உண்மையாகவும் இருக்கணும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எல்லா காரியத்திலும் உண்மையாக இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். காரணம் என்ன தெரியுமா? உண்மையுள்ள மனுஷன் பூரணமான இல்லை. பூரணம் என்றால் நிறைவு, பரிபூர்ணம் என்றால் நிரம்பி வழிகிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை, அதில் பொருளாதார ஆசீர்வாதம் வந்துடும், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வந்துடும், தெய்வீக சுகம் வந்துடும், பாவ சாப கட்டுகள் வந்துடும், இது எல்லாமே வந்துடும். தேவையற்ற காரியங்களில் தலை கொடுக்கவே கூடாது. இது ரொம்ப முக்கியம். சபையினுடைய காரியங்களாக இருக்கட்டும், வேலை பார்க்குற இடத்துல இருக்க பொறுப்புகளாக இருக்கட்டும், கொஞ்சம் தான் பொறுப்பு எடுத்திருந்தாலும் அதை உண்மையாக செய்து முடிக்கணும். அல்லேலூயா. என் ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லும்போது, நானே வழியும் சத்தியமும் உண்மையும். அப்போ ஆண்டவர் உண்மையுள்ளவர் என்றால் அவருடைய பிள்ளைகள் எப்படி தான் இருக்கணும்? உண்மையுள்ளவர்களாக. அல்லேலூயா. லூக்கா 14வது அதிகாரம் 7 முதல் 10 வசனங்கள். விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அப்பொழுது ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான். அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து அவனுக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடே தாழ்ந்த இடத்திற்கு போக வேண்டியதா இருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்தி இருந்தவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். விருந்தில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொள்ளாமல் தாழ்ந்த இடங்களிலே உட்காரணும் அப்படிங்கிறத குறித்து இங்கே பேசுகிறாரு. அதாவது தாழ்மையை குறித்து பேசுகிறார். முதன்மையான இடங்கள் அதில் போய் என்ன செய்யாதீங்க டக்குன்னு. இதை பெரும்பாலும் விசுவாசிகள் ஓரளவுக்கு பண்ணிடுறாங்க. தப்பு விடுறது யார் தெரியுமா? ஊழியர்கள். நிறைய தப்பு பண்ணுறது யார் இந்த விஷயத்தில்? ஒரு மீட்டிங்க்குன்னு கூப்பிட்டாங்கன்னா போய் அங்கே 1000 சேர் இருக்கும், அதில் உட்காரலாமா வேணாமா? ஏன்னா அவங்களுக்கு எங்கே உட்காரணும்? ஸ்டேஜில் கூப்பிட்டு அவங்கள உட்கார வைக்கணும். அப்படி கூப்பிட்டு உட்கார வைக்கலைன்னா அந்த ஊழியக்காரரை நீ என்ன செய்யலை? மதிக்கலை.
இப்படி நினச்சிக்கிடுவாங்க. அதனால் என்ன செய்ய மாட்டாங்க, வந்தால் அப்படி மெதுவாக வருவாங்க. அவர் பார்க்குறாரா, நம்மளை கூப்பிட்றாரா அப்படின்னுக்கிட்டு இப்படியே வருவாங்க. அப்போ இந்த பாஸ்டர் அவரை பார்த்துட்டு என்ன செய்யணும், மீட்டிங் நடத்துகிறவரை பார்த்து கூப்பிட்டு, ஐயா வாங்கய்யா, இங்கே உட்காருங்க, ஐயா ஐயா ஐயான்னு. நம்முடைய சபையை தவிர எனக்கு வேறு எங்கே போனாலும் ஸ்டேஜில் உட்கார்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இஷ்டப்படவே மாட்டேன். இங்கேயுமே ஸ்டேஜில் உட்கார மாட்டேன். அல்லேலூயா. ஏன்னா இது கடைசியில் என்ன ஆயிரும்னா, ஒருத்தருக்கு சேர் போட்டு ஒருத்தருக்கு சேர் போடாமல் கடைசியில் சேர் போடாமல் விட்டவர் என்ன செஞ்சிருவார், கோச்சிக்கிட்டு போயிடுவார். கோச்சிட்டு போய் அது ஒரு பிரச்சனையாகும். அடுத்து இவருக்கு போய் அவர்கிட்ட என்ன செய்யணும், ஐயா தெரியாமல் நடந்துச்சு மன்னிச்சுக்குங்க கேட்டால் தாழ்மையாக இருக்காராம். யார், அந்த ஊழியக்காரர், அந்த கோச்சிட்டு போனார் பார்த்தீங்களா, அவர் தாழ்மையாக இருக்காராம். வெளியில் அப்படி வேஷம் போடுறது, ஆனால் உள்ளத்தில் தாழ்மை இல்லை. சட்டையில் தாழ்மை இருக்கும், கிழிச்ச காலர் வச்சு போட்டிருப்பார், வீட்டில் 2 ட்ரெஸ்ஸு தான் இருக்கும், ஒன்று மாற்றி ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் ஸ்டேஜில் சேர் போட்டு இடம் கொடுக்கலைன்னா அவருக்கு வர்ற கோபம் மாதிரி யாருக்கு வராது. இதுக்கு பேர் தாழ்மை கிடையாது. ஆண்டவர் வசனத்தில் இந்த விஷயத்தை அந்த காலத்துலேருந்து இருந்திருக்கு பாருங்கள். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக அதை சொல்கிறார். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா முதன்மையான ஆசனங்களில் என்ன செய்யாதீங்க, உட்காராதீங்க, பின்னாடி போய் உட்காருங்க. அப்போ ஒருவேளை அந்த வீட்டு எஜமான அந்த கல்யாண வீட்டுக்காரன் அவன் பார்த்துட்டு, ஐயா நீங்கள் இங்கே உட்காராதீங்க, முன்னாடி வந்து உட்காருங்கன்னு உங்களை கூட்டிகிட்டு போனால் பார்க்குறவங்க மத்தியில் அது உங்களுக்கு என்னவாக இருக்கும், மிகுந்த மரியாதையை கொண்டு வரும் அப்படின்னு ஆண்டவர். அப்போ ஆண்டவர் காலத்திலேயே இந்த மாயமான தாழ்மையெல்லாம் இருந்திருக்குது. அதனால தான் ஆண்டவர் அதை சொல்கிறார். ஊழியர்களை கனப்படுத்துறது நல்லது, முதன்மையான இடங்களை கொடுக்கறதெல்லாம் நல்லது, அதை நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒருவேளை அவர் வேலை பிஸியில் கொடுக்காமல் விட்டுட்டாருன்னா அது ஒரு பெரிய குத்தமாக எடுத்துகிட்டு என்ன செய்வாங்க, பேசிகிட்டு இருப்பாங்க. மனசில் தாழ்மை இருந்தால் பேச்சில் தெரியுங்க. போலி தாழ்மையோடு இருந்தோன்னா ரொம்ப நாளைக்கு என்ன செய்ய முடியாது, நடிக்க முடியாது. அதுக்கு பேர் நடிப்பு. முழுவதுமாக எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்கு இவங்க ஒன்றும் நடிப்பு துறையில் வந்து பெரிய வல்லுநர்கள்லாம் கிடையாது. அப்படிலாம் நடிச்சிட முடியாது. ஒருவேளை அப்படி நடித்தாலும் அது கேவலமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தேவன் எந்த ஊழியரையும் நடிக்கிறதுக்காக கூப்பிடல. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசணும். விசுவாசிகள் அப்படி தான் பேசணும். ஆண்டவர் அப்படி தான் விரும்புகிறார். ஒரு மரியாதை கனம் எப்போ வரும் தெரியுமா, பேசுகிற பேச்சை பாதியாக குறைச்சிட்டாலே மரியாதை கனம் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே தோன்றதை பூரா பேசுகிறதுக்கு நீங்களும் நான் அழைக்கப்படலை. என்னைக்கு பேச்சுக்கு ஸ்பீடு பிரேக்கர் வைக்கிறீங்களோ, நம்ம மக்களுக்கு இது குறிப்பாக சொல்லியே ஆகணும். என்னைக்கு நீங்கள் பேசுகிற பேச்சுக்கு ஸ்பீடு பிரேக்கர் வைக்கிறீங்களோ, அல்லது இப்படி சொல்கிறேன், எங்கிட்ட வந்து நிற்கும் போது நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அது மாதிரி உங்கள் வீட்டில் பேசுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அல்லேலூயா. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, என்கிட்ட வந்து நிற்கும் போது எப்படி நீங்கள் கரெக்டாக பேசுகிறீங்களோ இதே மாதிரி உங்கள் பிள்ளைகள்கிட்ட பேசுங்க, இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசுங்க, இதே மாதிரி உங்கள் மனைவிட்ட பேசுங்க, எந்த பிரச்சனையும் வராது. அல்லேலூயா. உங்களால் எந்த பிரச்சனையும் வராது. அதான் நான் சொல்கிறேன். வார்த்தையை சரியாக பேசினால் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் எந்த இடத்துலையுமே அவிசுவாசமாக பேசவே இல்லை. சரியான வார்த்தைனா எதுங்க? சரியான வார்த்தைனா எது? விசுவாசமாய் பேசுவது. துர்ச்செய்தினா எது? கானான் தேசத்தை வேவு பார்க்குறதுக்கு 12 பேர் அனுப்பிச்சாங்களா? 12 பேர் போனாங்க, மோசே அனுப்பிச்சி விட்டார். 2 பேர் தான், மீதி 10 பேர் என்ன பேசுனாங்க? அது பைபிள் சொல்லுது துர்ச்செய்தின்னு. ஆனால் அவன் அங்கே பார்த்ததை தான் சொன்னான். அவங்கெல்லாம் ராட்சசர்கள் போல் இருக்கிறாங்க, பட்டணம் நல்லா இருக்குது, நல்லா செழிப்பாக இருக்குது, ஆனால் அந்த ஜனங்கள் எப்படி இருக்காங்க? ராட்சசர்கள் போல் இருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க பேசுனது சூழ்நிலையின் பேச்சு. அதுக்கப்புறம் ஒன்று பேசுனாங்க, அவர்கள் கண்களுக்கு நாமெல்லாம் எப்படி இருந்தோமா, உனக்கு எப்படி தெரியும்? அவன் எப்படி பார்க்குறான்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ வேவு வாக்கு போனாலும். இங்கே தான் மிகைப்படுத்தி அவிசுவாசமாக பேசுனாங்க. ஆண்டவர் அதை சொன்னார், நீ இப்போ எல்லோரும் துச்செய்தி பேசுகிறீங்கன்னு.
ஏன் துர்ச்செய்தின்னு சொன்னார் தெரியுமா? எகிப்திலிருந்து அழைக்கும் போது சொன்னார், கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் கிடையாது, கொடுத்தேன். பாஸ்ட் டென்ஸில் தான் ஆண்டவர் பேசினார். உங்களுக்கு கொடுத்தாச்சு அப்படின்னார். ஆண்டோடைய வார்த்தை பெருசா, அங்கே இருக்க சூழ்நிலை பெருசா? 2 பேர் தான் ஒழுங்காக பேசுனாங்க. யோசுவாவும் காலேபும் மட்டும்தான் கரெக்டாக பேசுனாங்க. பேசின 2 பேர் உள்ளே போனாங்க, அதை சுதந்திரித்தார்கள். விசுவாச பேச்சு தான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வைக்குமே தவிர, அவிசுவாசமாக பேசிக்கிட்டு அல்லது சூழ்நிலையை பேசிக்கிட்டு இருந்தால் ஒரு நாளும் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, சுதந்திரிக்கவே முடியாது. நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவங்களை எடுத்து உயர்த்தி அழகு பார்க்கும்போது அவங்க என்ன செய்வாங்க, அந்த மகிமையை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. எல்லா கனத்தையும் மகிமையும் ஆண்டவருக்கு செலுத்துவாங்க. அப்போ உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை ஆண்டவரால் மாற்ற முடியும். உங்களுடைய வியாதி பிரச்சனையை ஆண்டவரால் மாற்ற முடியும். இப்போ பேசுகிற எனக்கெல்லாம் வியாதியே வந்தது இல்லையானா வரும். அந்த மாதிரி போய் ஆகணும். தங்குறதுக்கெல்லாம் இங்கே வேலை கிடையாது. என்னுடைய வியாதின்னு நான் ஒரு நாளும் உரிமை பாராட்டினதே இல்லை. என்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் சுமந்திருக்கிறார். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். வியாதி சமயத்தில் இருக்கிறதுனால சில பலவீனங்கள் வரலாம், ஆனால் அது பெர்மனண்ட்டாக தங்க முடியாது. அது தங்கிறது தங்காமல் போகிறது நம்ம கையில் இருக்குது, நம்ம வாயில் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாவற்றையும் இந்த நன்மைகளை செய்வதற்கு தேவன் நல்லவராகவும் வல்லவராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் மேலே விசுவாசத்தை வைக்கணும். இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்புங்கள், விசுவாசியுங்கள், அதை செயல்படுத்துங்கள். காரணம், கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மட்டும் வருகிறோம் பிதாவே. பேசப்பட்ட ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. சத்திய ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை நடத்தி கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. தேவன் தாமே நீர் உவமைகளாய் பேசின காரியத்தினுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் ஆண்டவரே அந்த வார்த்தைகளை நாங்கள் கீழ்ப்படிந்து நடக்க, உடைய ஆசீர்வாதங்களை இன்னும் ஏராளம் தாராளமாய் பெற்று சுதந்திரிக்க கர்த்தாவை நீ கிருபை செய்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தாமே ஒரு பெரிய விடுதலை கொடுப்பீரா. பொருளாதார பெருக்கம் அவருடைய குடும்பத்தில் உண்டாகட்டும். ஆண்டவரே, குடும்பத்தில் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தாமே ஒரு நல்ல தீர்வை கொடுப்பீராக. சமாதானம், சந்தோஷத்தை தேவனை நீர் கட்டளையிட விடமாய் சுபிக்கிறோம். வியாதியாக இருக்கிறவர்கள் தேவனுடைய சுகத்தை பெறுவார்களாக. உடைய ஆசீர்வாதம் அவர்களோடு தங்கியிருக்க வேண்டுமாய் சுபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காணிக்கை நேரம்.